அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், ராமதாஸ் சார் அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு முதல்வர் அளித்த அந்த பதிலை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கின்ற ஒரு மூத்த அரசியல்வாதி திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய ஐயா அவர்களை பார்த்து அவருக்கு வேலை கிடையாது, அவர் தினம் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்வது எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை முதலமைச்சர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கின்றார். எங்கள் ஐயா கேட்ட நியாயமான கேள்வி, ஏன் தமிழ்நாடு மின்சாரத்துறையின் பேர் அமெரிக்காவில் உள்ள அதானி குழுமத்தின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது, அதற்கு விளக்கம் முதலமைச்சர் அளிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, ஏன் கௌதம் அதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கின்றார், இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா என்று முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். இதுல என்ன தப்பா இருக்கு இந்த கேள்வியில? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு பேர் போயிருக்குன்னா அப்போ முதலமைச்சருடைய கடமை அதை விளக்கி சொல்லணும். செந்தில் பாலாஜி எந்த விளக்கமும் சொல்லல. முதலமைச்சர் அவரை ஏன் அதானி அவர்கள் சந்தித்தாருன்னு இன்னி வரைக்கும் விளக்கம் சொல்லல. அதுதான் எங்க ஐயா கேட்டிருக்கிறார். எங்கள் ஐயாவுக்கு 86 வயது. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, இஸ் a சோசியல் ரிஃபார்மிஸ்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் 6 இடஒதுக்கீடு எங்க ஐயா கொண்டு வந்திருக்கிறார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்காது. 6 இடஒதுக்கீடு இன்னைக்கு இந்தியா வரலாற்றிலே யாரும் கொண்டு வந்தது கிடையாது. எங்க ஐயா இன்னைக்கு மது ஒழிப்பு, மது விலக்கு என்றால் எங்க ஐயாவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் மது விலக்கு கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் எங்க ஐயா தான். புகையிலை எதிர்ப்பு, மது ஒழிப்பு, விவசாயிகள் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, எல்லாமே ஐயா சொல்ற யோசனைகள் தான். தினம் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்ற முதலமைச்சர் இது அறிக்கையா பாக்குறது, இது யோசனைகள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தினம் யோசனைகளை சொல்லிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் காலத்துல தைலாவரம், எனக்கு தலை வச்சுன்னு தைலாவரம் தோட்டத்துல எனக்கு தைலம் கொடுப்பார் ஐயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். கலைஞர் ஏன் சொல்றாருன்னா நல்ல யோசனைகளை கொடுக்கிறாரு, அது நான் நிச்சயமா நடைமுறைப்படுத்துறேன்னு அப்ப கலைஞர் சொன்ன யோசனை காலம் போய் இப்ப முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க இந்த அமைச்சர்கள் கிடையாது, அவங்க வியாபாரிகள். அமைச்சர்கள் முதலமைச்சர் சுத்தி ஒரு 4-5 வியாபாரிகளை வச்சுட்டு தான் நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள். இந்த வியாபாரிகளுக்கு சமூக நீதி, சமத்துவம், நிர்வாகம் எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரே நோக்கம் இதுதான், வியாபாரம் தான். ஆனா இது போன்ற கேள்விகள் கேட்டா பக்குவமா முதலமைச்சர் பதில் சொல்லணும். 86 வயது உள்ள ஐயா, நீ 45 வயது பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஐயாவை இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார். எங்க கட்சிக்கார தொண்டர்கள் கொந்தளிப்பா இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும், இல்ல எங்க தொண்டர்களுடைய கொந்தளிப்பு இன்னைக்கு ஒரு விதமா இருக்கிறாங்க, அது அவங்களுக்காக நான் சொல்றேன், இல்ல அது முதலமைச்சர் பேருக்காக நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழக வரலாற்றுல எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்காது. இவ்வளவு மது விலக்குல இருந்து, புகையில இருந்து, சமூக நீதி இருந்து, இடஒதுக்கீட்டுல இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் நான் கொண்டு டெல்டா, காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், நீர் மேலாண்மையில் எவ்வளோ திட்டங்கள் செயல்முறையில இருந்திருக்கு. காரணமே எங்க மருத்துவ ஐயா தான். அப்படிப்பட்டவரை போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவது ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது. அதனால இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன, முதல்ல ஒரு விசாரணை நடத்துங்க. சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி தலைமையில ஏன் தமிழ்நாடு பேரு, டான்ஜெட்கோ பேரு, நியூயார்க்கில் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்காங்க. 2வது, முதலமைச்சர் விளக்கணும், ஏன் கௌதம் அதானியும் அவருடைய மகனும் முதலமைச்சரை அவருடைய இல்லத்துல ரகசியமாக சந்தித்தார். சந்திப்புனா நீங்க தலைமை செயலகத்துல சந்திக்கலாம், அலுவலகத்தை சந்திச்சாருன்னு அது உண்மைன்னா அது ஏன் சந்திச்சார், அது இல்ல தனிப்பட்ட முறையில் எங்க சந்திச்சார் சொல்லிட்டு போங்க. சந்தித்த பிறகு 1000 மெகாவாட்
வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து SECI கொடுக்குறாங்க. அதுவும் மத்திய அரசு நிறுவனம் தான். அதுல என்ன குற்றச்சாட்டுலாம் எல்லாருக்கும் தெரியும், ஏன் வந்ததுலாம். இந்த விளக்கம்லாம் முதலமைச்சர் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் பக்குவமா இருக்கணும். கலைஞர்கிட்ட நிறைய கத்துக்கணும் அவர்.